இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியப்படுத்துது யாரு? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகின்றது. நீங்கள் எதற்காகவும் பயப்பட தேவையில்லை, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை கொடுத்துட்டார்ல. இன்னைக்கு எத்தனை பேர் விட்டு போயிருக்கலாம். கலங்காதீங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார் என்பதை நம்ம மனசில் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. இன்றைய நாளில் திருப்பாடல் 121 அதிகாரம் இறை திருவசனம் 2 எடுத்து வாசி பாருங்களேன். ஆண்டுடைய ஆசீர்வாதமான வார்த்தை இது. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பார்த்தீங்களா? யார்கிட்ட இருந்து ஒத்தாசை வரும்? நம்ம இயேசப்பா கிட்ட இருந்து. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் வேணும், உம்மக்கிட்ட தான் நான் வந்திருக்கேன், எனக்கு பல மடங்கு உதவி நீ செய்வன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் யாரையும் நம்பி இல்லை, உன்னை மட்டும் தான் நம்பியிருக்க அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கின்ற வேலையில் நம்முடைய வாழ்க்கை நிலைமை நிச்சயமாய் மாற போக்கின்றது. மகளே மகனே கலங்காத, தைரியமாக இரு, பார்த்துக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கலாம், நம்மளை பற்றி எவ்வளோ பேசியிருக்கலாம், காயப்படுத்திருக்கலாம். அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு ஐயோ இன்னும் அது மறக்க முடியல என்னால். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பழசை இன்னும் மறக்க மாட்டோம்ல நம்ம. அவங்கள நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது பிரதர். அவங்க என்ன இன்னும் பேசல, அவங்க மூஞ்சியில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒதுங்கி வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன்னா சொன்ன வார்த்தை இன்னும் நம்ம மனசில் ஆழமாக இருக்குல்ல. கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாங்க, தைரியமாக இருங்க. மன்னிப்போம் மறப்போம் அப்படின்னு சொல்லி கடந்து போகணும் அப்படின்னா வாழ்க்கை எளிமையாக செமையாக போகுங்க. இன்றைக்கி மன்னிக்கிற அந்த பக்குவம் இல்லை. என்னால் நான் மன்னிக்க முடியாது பிரதர். அவங்க பண்ணது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எவ்வளோ நம்பினேன், கண்மூடித்தனமாக நம்பினேன். நான் எவ்வளோ பேர் சொல்லி கேட்டாங்க, நான் அப்போ கூட என்ன பண்ணேன், அவங்க இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி நான் இது பண்ணேன். ஆனால் கடைசியில் பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுல்ல. இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்க்கையில் சில பல சங்கடங்கள் இருக்குது, மனசு விட்டு பேசுறதே இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே எடுத்துக்கோங்களேன், இன்றைக்கி பிரச்சனை வரதுக்கான காரணம் என்ன? மனசு விட்டு பேசுகிறது அந்த பிரச்சனை வந்திருக்காது. பேசுகிறதுக்கு நேரமே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கோம்ல. ஸோ பேசுங்க, மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேசிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிரும். ஆனால் இன்றைக்கி எத்தனை பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எதுவுமே வெளியே சொல்லலை, உள்ளுக்குள்ளே வச்சு 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 என்ன பண்ணுறோம், கடைசியில் போட்டு விடிச்சிடுறோம். அவ்வளோதான். வார்த்தை விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது பெரிய பிரச்சனை முடியுதுல்ல. இன்றைக்கி இந்த விஷயம் நடந்துச்சா, சாரி அவ்வளோதான், முடிஞ்சு, நான் இது மாதிரி பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிரு, அவ்வளோதான்ல. அக்செப்ட் பண்ணிப்பாலாம் பண்ண மாட்டாங்களா? அவ்வளோதாங்க, இதுதாங்க வாழ்க்கை. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். அதனால் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இல்லைனாலும் உங்களை சுற்றி உள்ள ஒவ்வொரு மக்களும் சந்தோஷப்படுத்துங்க. நம்மளுக்கு கிடைச்ச சந்தோஷம் அடுத்தவங்களுக்கும் கிடைக்கணும்ல. நம்மளுக்கு மட்டும் கிடச்சிதுப்பா, அடுத்தவங்களுக்கு கிடச்சா என்ன, கிடைக்கலன்னு அந்த எண்ணம் வேணாம்ல. நமக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கிடச்சிதுப்பா அப்படின்னு சொல்ல அந்த ஹாப்பினஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க நம்மளை இன்னும் வாழ வைக்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு நம்மளை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாள் ஜெபத்திற்கு கமெண்ட் பண்ணுற என் அன்பான உறவுகள் எவ்வளோ பேராக இருந்தாலும், தாமஸ் பிரதர் எப்படி இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், மறக்காமல் ஜெபம் பண்ணுறேன், நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்காக ஜெபிச்சிக்கோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஜெபிக்கிறேன் தாமஸ் பிரதர். கவலைப்படாதீங்க, எப்படி இருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவ்நாத் வேலூர்லேருந்து அவரும் பார்த்தீங்கன்னா, பிரதர் உங்களுடைய ப்ரேயர்ஸ் கேட்கும்போது மனசுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்குது. ஸோ ப்ரேயர்ஸ் தான் எப்போவுமே ஏசப்பாவை தான் நான் இன்னும் நம்பிட்டுருக்கேன். என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் கொடுக்க போகிறாருன்றது எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் சொல்லி இருந்தார். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கேட்குற என் அன்பான உறவுகள், நம்ம வாழ்க்கையில் சில பல மேஜிக்கல் மூமெண்ட் நடக்க போதுங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருக்க எல்லாருக்காகவும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். மனசை மட்டும் லூஸில் விட்டுறாதீங்க. இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் வாழ்க்கையில். எனக்கு இந்த விஷயம் வேணும்னு சொல்லி அடம் பிடிங்க. கண்டிப்பாக அதுக்கான முயற்சி பண்ணுங்கள், கிடைக்குங்க. ஐயோ கிடைக்கலையே, ஏமாற்றம்னு சொல்லி விட்டுலான்னு மட்டும் நினைக்காதீங்க. போராடுங்க, அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம விடவே கூடாது. ஏசப்பா கிட்ட ஜெபிச்சுட்டு பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்குங்க. வாழ்க்கையில் வெற்றி தான் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்க்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக பிரவீன் ப்ரோ சீக்கிரமாக நல்லா ஆகிட்டு வரணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வராராம், இன்னும் உட்கார முடியல அவரால். கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவருக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் ஜெபிச்சுக்கோங்க. ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா?
எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. எனக்கு ஒத்தாசை செய்வதாக நீர் உறுதியாய் கூறியுள்ளதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. தாவீதை போல உன்மேல் நாங்கள் திட நம்பிக்கையாய் இருக்கவும், நீர் அற்புதம் செய்யும்படி பொறுமையாய் காத்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் சகலவற்றையும் புதிதாக்குகின்ற ஆண்டவராய் இருக்கின்றீரப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்விலிருந்து எல்லா சாபத்தையும் பாவத்தையும் ஒடுக்குதலையும் எடுத்து போடுங்க ராஜா. கடந்து போன விஷயங்கள் நாங்கள் நினைவுபடுத்தி பார்க்காம புதிதாய் ஒரு மனிதனாக மாற்றுங்க ஏசப்பா. புதிதான ஒரு சிந்தனையை கொடுங்க ஆண்டவரே. எல்லாம் முடிஞ்சு போனதை பற்றி யோசிச்சு 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 என் வாழ்க்கை இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு ஏசப்பா. எனக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க ஆண்டவர். நல்ல ஒரு திடமான ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. எங்கள் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து போடுங்கப்பா. நல்லதே கொடுங்க ஏசப்பா. எங்கள் மனதிலும் சரி வாழ்விலும் சரி நீர் தங்கிவிட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால கரம் எங்களை தொட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எங்களை புதிதாக்க வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய நன்மையை நாங்கள் ருசிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் இயேசப்பா. உம்மை உண்மையாய் நேசிக்கவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆச்சரியமாய் விளங்கும் உம்முடைய கிருபைக்காகவும் ஒத்தாசைக்காகவும் உம்மைக்கு கோடான கோடி சோத்திரங்களை எடுக்கின்ற ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறான் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.